உப்பு சீடை செய்யல எண்ணெயில் போட்ட உடனே எண்ணெயிலேருந்து வெடிக்காமல் இருக்கணும்னா முக்கியமான இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உப்பு சீடை நீங்கள் எவ்வளோ கிலோ வேணாலும் பொரிச்சு எடுத்துடலாங்க. உப்பு சீடைக்கு நீங்கள் வந்து பச்சரிசி மாவு எடுக்கிறப்ப அந்த மாவு வந்து நல்லா வறுத்துக்கிட்டு அதை வந்து சல்லடையில் சளிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உளுந்து வந்து வறுத்து அதை வந்து பவுடராக மிக்சியில் பண்ணிவிட்டு அதையும் வந்து சளிச்சு வச்சுக்கணும். இந்த ரெண்டு மாவும் சளிச்சு வச்சு நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக உப்பு சீடை வெடிக்கவே வெடிக்காது. அதே மாதிரி வெண்ணெய் இதில் சேர்த்துறப்ப அந்த வெண்ணெய் வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் இலக்கமான பதத்தில் இருக்கணும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கணும். அதேமாதிரி இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் வந்து நீங்கள் உருண்டைகளாக உருட்டணும். அந்த உருண்டைகளாக உருட்டுறப்ப 3 விரல்களில் மட்டும் உருட்டிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக அழுத்தி உருண்டைகள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெடிக்கும். இந்த உருண்டைகளெல்லாம் லேசாக அப்படியே மேலோட்டமாக 3 விரல்களில் வந்து உருட்டி முடித்த உடனே ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த உருண்டைகள் எல்லாம் ஆற விடுங்க. ரொம்ப அப்படியே ஈரப்பதத்தோடு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கக்கூடாது. எல்லா உருண்டைகளும் உருட்டி வச்ச உடனே அதில் வந்து சின்ன சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க எல்லா உருண்டைகளையும். உப்பு சீடை வெடிக்கவே வெடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எத்தனை கிலோ உப்பு சீடை வேணாலும் நீங்கள் தைரியமாக செய்யலாம். பிகினர்ஸாக இருந்தாலும் தைரியமாக செய்யலாம். இதனுடைய ஃபுல் வீடியோ லிங்க் நான் வந்து இதில் பின் பண்ணியிருக்கேன். அதை போட்டு பாருங்கள். உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெரியும். கோகுலாஷ்டமிக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். பயமே இல்லாமல் தாராளமாக செய்யலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.